ஜெயந்தி அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பதான் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு அவனுக்கு தோணவே தோணாதுக்கா. சித்ரா அடிக்காத. ஐயோ நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. எந்த பொம்பளை கிட்டயாவது நீ வம்பு வச்சுக்கிட்டனா உன்னை கொன்னுட வேண்டாம். தம்பி, ஆத்தோ ரொம்ப உக்கிரமான தெய்வம். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டா. கால் விழுந்து மன்னிப்பு கேளுப்பா. போப்பா, கால்ல விழு போ. விஸ்வா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. விஸ்வா கால்ல ஆத்தா, அவ சின்ன பையன் ஆத்தா, தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சிரு ஆத்தா. அவ்வளவுதான்ப்பா, இனி பயப்பட தேவையில்லை. போடா, இனிமே ஒழுங்கா இரு. போ, போயிடு, நிக்காத. பாப்பா சித்ரா. ஐயோ அத்தா அத்தா போதும் அத்தா. அத்தா மலை இறங்கிடு அத்தா. அத்தா போதும் அத்தா. அத்தா அத்தா சித்ரா சித்ரா என்னங்க அக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்க. போ தண்ணி எடுத்துட்டு வா. குடிங்கம்மா. பாத்து பாத்து. உட்காரு. மா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா. சித்ரா சீக்கிரமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. நான் அவனுக்கு கொடுத்த அடியில விஸ்வா பயந்து போயிருப்பான்ல. கண்டிப்பா. ஏய் நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் சித்ரா. உண்மையிலேயே உனக்கு சாமி வந்துருச்சுன்னு நினைச்சேன். அப்ப இதெல்லாம் செட்டப்பா? உண்மையிலேயே உனக்கு சாமி வரலையா? இல்ல வரல. ஏன் இப்போ உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல போறியா? நான் இங்க சும்மா தான் கேட்டேன். அன்னைக்கு விஸ்வா பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன் தான். அக்கா ஆனா இது அவனுக்கு பத்தாதுக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் நடந்துக்கிட்ட விதத்துல நான் செம்ம கோவத்துல இருக்கேன்க்கா அவன் மேல. என்னை விட்டா இன்னைக்கு முழுக்க அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்க்கா. போன போதுன்னு விட்டுட்டேன். டேய், இது செட்டப்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நானும் பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா அமைதியா இருந்திருப்பேன். அண்ணா எனக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். விஸ்வா வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டான். அவனை நம்ம அடிக்கிறது முக்கியம் இல்ல சித்ரா. அவன் மாறணும். அதுக்கு அவன் பண்றது எல்லாமே தப்புன்னு நாம அவனுக்கு புரிய வைக்கணும். இல்லனா உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து விஸ்வாவை அவங்கள மாதிரியே மாத்திடுவாங்க. அவனெல்லாம் மாத்தவே முடியாது. இவன் மாறணும்னா ஒரே ஒரு வழிதான். இந்த மாதிரி அப்பப்போ அவன் பண்ற தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இல்ல சித்ரா, இன்னைக்கு அவன் பண்ண தப்புக்கு நீ தைரியமா சாமி வந்த மாதிரி நடிச்சு அவனை தண்டிச்சிட்ட. ஆனா தினம் நம்ம விஸ்வா மாதிரியான ஆட்களை கடந்து போக வேண்டியதா இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம சாமியை தேட முடியுமா? அதனால நாம தான் நமக்கான தைரியத்தை வளர்த்துக்கணும். கூடவே நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களும் தப்பு பண்ணா அதை கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அக்கா நீங்க சொல்றது புரியுது. ஆனா விஸ்வாவை மாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம்க்கா. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியாதுல. அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்துதானே ஆகணும். சரிக்கா நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னை தேடுவாங்க. நான் வரேன். சரி. அண்ணா ஒண்ணு இல்லண்ணே, தம்பி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான், அதான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். திவா, நம்ம வீட்டில் என்னதான்டா நடக்குது? வர வர அந்த இந்துவோட ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிட்டுக்குடா. அவளை இப்படியே வளர விட்டா நாளைக்கு நம்ம வீட்டில் பொம்பளை நாட்டாம தான்டா நடக்கும். அப்புறம் நம்மெல்லாம் சேலையை கட்டிட்டு சமையல் வேலை தான் பார்க்கணும். அந்த இந்து வரத்துக்கு முன்னாடி நம்ம வீடு எப்படி இருந்துச்சு? அண்ணியும் சரி ஜெயந்தியும் சரி நம்மளை எதிர்த்து மூச்சு கூட விட மாட்டாங்க. அந்த இந்து எப்ப கால் எடுத்து வச்சாலோ எல்லாமே நாசமா போச்சு. அந்த கர்ணா நம்ம முன்னாடி அவ பேச்ச கேட்காத மாதிரி இருக்கான். ஆனா அவ பேச்ச கேட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த இயரிங் டேட் தெரிஞ்ச உடனே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். சும்மா விட்டது தப்பா போச்சுன்னு.
நீங்க 2 பேரும் மாறி மாறி இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. டேய், இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அண்ணே, அவன் வேற ஒரு வருத்தத்துல இருக்கானே. வேற ஒரு வருத்தத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிருமா? இன்னும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டின்ற நினைப்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் என் மனசுக்கு அவனை பார்க்கணும் போல தோணுதுமா. இதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றது கூட ஆள் இருக்காது. இப்ப நீ இருக்க. முதல்ல நீங்க மாத்திரை போடுங்க மாமா. கொடுங்க. கருணாவை கூப்பிட்டு நான் தாண்டா அவங்க அப்பன்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சோன்னு போல இருக்குமா. ஆனா அது கிருபாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாவும் இருக்குமா. கருணாவன் நான் இருக்கிற காலத்துல கொஞ்சம் முடியாமே போயிருமோ. ஐயோ, நான் பாரு பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த கிழவனுக்கு தெரிஞ்சு சொல்லு. நீ உன் அண்ணனுங்க சொன்னாதான் செய்வ. நான் சொன்னா செய்ய மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், நீ செய்வியா? நியாயமான விஷயமா இருந்தா செய்வேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. தீனா மாமாக்கு உள்ள மருந்து கொடுத்துருக்கேன். அந்த மருந்து சாப்பிட்டா ரொம்ப கால் வலிக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால அப்பப்போ காலெல்லாம் அமுக்கி விட்டு தான் அவரை பாத்துக்கணும். அத ஆம்பளைங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் உன்னால அவர் கூட இருக்க முடியுமா? இருக்கேனே. இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு நீ ஏதாவது குத்தி காட்டி சொன்னாலும் சொல்லுவேன். ஏய், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அவருக்கு நான் பண்ண மாட்டேனா? நீங்க வரதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா உனக்கு? சும்மா சீனை போடுற. அல்ல வா.